ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 31. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைட்டர்ஸ். ஸோ கண்டினியூஸாக டெய்லி 6லேருந்து 7 o'clock. ஓகேங்களா? 6 o'clock மோஸ்ட்டாக வரும், அப்படி வரலனா 7 o'clock வந்துடும் ஈவினிங். ஸோ இந்த டைமில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. இது நீங்கள் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்கும் ரீசனிங்கில். ஓகேங்களா? அண்டு மற்ற டாப்பிக்லையும் கிடைக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த டாப்பிக்கு கான்செப்ட், அதாவது கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஈஸியாக இருக்கும். ஸோ சால்வ் பண்ணலாமா? இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2024 கேட்ட கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் 2025. ஸோ 2025 நான் எடுத்துகிட்டு வருவேன். ஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இன்றைக்கி 24னா நாளைக்கு 25. ஸோ அந்த மாதிரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் ஏபிள் டு சால்வ் இட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? 6 colleagues. ஓகேங்களா? சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த அவே ஃப்ரம் த சென்டர் சால்வ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்சைடு சென்டர் பார்க்குறதும் அவே சென்டர் பார்க்குறதும் ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் அவ்வளோ இல்லை. பட் என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னென்னா, அவே ஃப்ரம் த சென்டர்னால் ஃபைட்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம வெளியே தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இன்சைடு பார்க்குறோன்னா, இப்போ ஈன்னு இருக்கார். இன்சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு ரைட் சைடு நம்மளுக்கு இந்த சைடு வரும். ஓகேங்களா? இப்போது பின்ற இருக்கார். அவருக்கு இப்போ இன்சைடுனா நம்மளுக்கு ரைட் சைடு இப்படி போடுவோம். ஆனால் வேறஸ் இப்போ அவர் வெளியே பார்க்குறாருனா ரைட் சைடு இந்த டைரெக்ஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ சி இருக்கார். சி இப்போ வெளியே பார்க்குறாருனா ரைட் சைடு இதுவாக இருக்கும், லெஃப்ட் சைடு இதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி வேறு எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 6 பீப்புள்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இப்போ நான் டேரெக்டாக சால்வ் பண்ணுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பீட்டர் இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் குயினா. ஸோ பீட்டர் இஸ் குயினோட இமிடியேட் ரைட்டில். ஓகேங்களா? ஸோ இவங்களோட இமிடியேட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் இருக்காங்கன்னா பீட்டர் இருக்காங்க. அதை நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டீனா இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு பீட்டர். அதை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. தென் சாம் ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் குயின். ஸோ குயினோட இமிடியேட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம் இருக்கார். சாம். அண்ட் ஆல்சோ சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் உலீசஸ். உலீசஸோட இமிடியேட் ரைட்டில் சாம் இருக்காங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் டீனா பார்த்தீங்கன்னா பீட்டருக்கு பக்கத்தில் இல்லை. அப்போ இங்கே தான் டீனாவை போட்டாக்கணும். தென் ரிமைனிங் யாருப்பா இருக்குது? ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராச்சல் தான் இருக்காங்க. ஸோ ஆர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப் டீனா. ஸோ டீனாக்கு இமிடியேட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் இருக்குதுன்னா உலிசஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஆப்ஷன் 2ல் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன். சால்வ் பண்ணலாமா? ஸோ 6 பீப்புள்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். 6 பீப்புள் சிட்டிங் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அவேனா வெளியே பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பீட்டர், குயின், ரேச்சல், சாம், டீனா மற்றும் உலிசஸ் ஆகிய 6 சகாக்கள்லாம் கூட இருக்கிறவங்க. ஓகேங்களா? மையத்திலிருந்து விலகி ஒரு வட்டத்தில் அமைந்திருக்கிறார்கள். ஓகே. பீட்டர் குயினுக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ குயினுக்கு வலதுபுறம். ஓகேங்களா? ஸோ இதோட வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா பீட்டர் இருக்காங்க. அதை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டீனா பீட்டருக்கு அருகில் இல்லை. அதை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் மற்ற எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குல்ல. ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். குயினுக்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் சாம். ஸோ குயினுக்கு உடனடியாக இடதுபுறம்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கா. இங்கே இருக்கிற சாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க சாமை பற்றி? சாம் பார்த்தீங்கன்னா உலிஸுக்கு உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். உலிஸுக்கு வலதுபுறத்தில் இருக்கார். ஸோ நம்மளுக்கு தெரியும் டீனா பீட்டருக்கு பக்கத்தில் இல்லைன்னா அப்போ இங்கே தான் டீனாவை போட்டாகணும். தென் ரிமைனிங் இருக்குது நமக்கு ரேச்சல் தான். ஸோ இப்போ ரேச்சல் இங்கே தான் வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, டீனாக்கு உடனடியாக வலதுபுறத்தில் இருப்பது யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டீனாக்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு உலிசிஸ் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். நம்ம இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை அகர வரிசையில் வரும் வரிசையில் வரிசைப்படுத்துவோம். ஓகே. அகராதியிலா? ஓகே.
அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க ஃபைடர்ஸ். ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இதெல்லாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் எது காம்படிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1க்கும் 3க்கும் தான் காம்படிஷன். ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 1வது ஆப்ஷன் இங்கே இருக்குது. சரி, 1வது ஆப்ஷன் 1வது லெட்டரும் 3வது லெட்டரும் இப்போ இங்கே இருக்குது. ரெண்டுத்துலையும் காமனாக டி இருக்குது, இ இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது 5வது லெட்டர் தான். இங்கே ஆர் இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும்? ஆர் தான் ஃபஸ்ட்டு வரும். பிகாஸ் ஆர் இஸ் 18, டி இஸ் 20. ஸோ அப்போ ஆர் ஃபஸ்ட்டு வருதுன்னா ஆர் எங்கே இருக்குது? 3ல இருக்குது. அப்போ 3 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 3ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து செகண்ட் ஆப்ஷன், ஒன்று வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, 2ல் அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் பார்க்கும்போது நம்பர் பார்க்கும்போது ரெண்டுத்துலையும் 2 தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் 4 காமனாக இருக்குது, அதையும் விட்டுலாம். தென் 4க்கும் 5க்கும் மட்டும் பாருங்கள். 4, 5 இங்கே இருக்குது. டிஇ காமனாக இருக்குது, பி காமனாக இருக்குது. இங்கே ஏ தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4 தான் நெக்ஸ்ட்டு வரணும். அப்போ வந்து நம்மளுக்கு 4 நெக்ஸ்ட் வர மாதிரி பாருங்கள் ஃபைட்ஸ். நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3, 2, 1, 4, 5 இந்த பேட்டர்னில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஃபைடர்ஸ். நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இப்போது டிஇ எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதுக்கப்புறம் பி காமனாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிச்சி போட்டே வருவீங்க. ஸோ இது வந்து ஏகப்பட்ட டைம் எடுக்கும். நம்மளுக்கு இந்த மெத்தட் வந்து தேவையில்லை. ஸ்டில் இந்த மெத்தட்லேயும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இட்ஸ் டேக் அ லிட்டில் பிட் மோர் டைம் கம்பேர்ட் டு நான் சொன்ன மெத்தட் படி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனை பாருங்கள். பார்த்துட்டு எந்த நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3, 1 அப்போ 3, 1 மட்டும் செக் பண்ணுங்கள். அதில் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3யோ 1 ஏதோ ஒன்று நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் ஆகிடுது இப்போவே. ஸோ மிச்சம் இருக்கிற 2 ஆப்ஷனில் இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சினா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? இது கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 7லேருந்து 8 செகண்ட் இல்லைனா 10 செகண்ட் தான் மேக்ஸிமம் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. வேறஸ் நீங்கள் ஒரு சிலர் போடுற இந்தமாரி ஃபுல்லாக கண்டுபிடிச்சி போகிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகலாம். ஸோ தட் அப் டு யுவர் சாய்ஸ். ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினில் என்ன ஃபைடர்ஸ் பண்ணுறாங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹவு எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டிவைட் சிம்பிள்லாம் சிஸ்டர். ஸோ எக்ஸ் இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஜெட்டு. தென் மைனஸ் இருக்குப்பா, மைனஸ் வந்து பிரதரா. ஸோ ஜெட் இஸ் த பிரதர் ஆஃப் ஏவா? யா. அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா மதர். ஸோ ஏ இஸ் த மதர் ஆஃப் ஒய். தென் ஹவு எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய். ஸோ நம்மளுக்கு தெரியும் மதரோட சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ மதர் சிஸ்டர் எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனா? யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். அண்டு ஐ மூவ் டு த 4th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க? டீச் இஸ் 74னு கோட் பண்ணுறாங்க. ஸ்டடியை வந்து 178னு கோட் பண்ணுறாங்க. தென் நெவருக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு TEACH. ஸோ டீக்கு நம்பர் வந்து 20, இக்கு 5, ஏக்கு 1, சிக்கு 3, ஹெச்சுக்கு 8. ஸோ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஃபைட்டர்ஸ் வருது? இது 2 தான் ஆட் பண்ண 4, 4, 8, 12. தென் ஒரு 17, அப்போ 37 வருது. அப்போ இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 74. இப்போ இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் செகண்ட் செட்டுக்கும் செக் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் அதுலேயும் செக் பண்ணி அது கரெக்டாக வந்தால் தான் நம்ம தேர்ட் செட்டுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டடி இருக்குது. STUDY. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸுக்கு வந்து நம்மளுக்கு 19 தெரியும். அண்ட் டிக்கு 20, யூக்கு வந்து 21, டிக்கு 4, தென் ஒய்க்கு வந்து 25. ஸோ ஃபைட்டர்ஸ் 2 ஆட் பண்ணால் 25. ஸோ 25 நம்மளுக்கு 50 ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இங்கே ஒரு 49. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? குயிக் 99. யா, ஸோ 99 வந்திருக்கு. 49 தானே? சாரி, இது வந்து 39பா. 39னா அப்போ வந்து 89 வந்திருக்கு. ஸோ அப்போ இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 178. யா, 178 கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்போ நம்ம நெவர் கண்டுபிடிச்சலாம். NEVER. ஸோ 14, ஒரு 5, 22, ஒரு 5 அண்ட் 18. ஓகேங்களா? ஸோ இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 40. தென் இது ஒரு 10, அப்போ 50 ஆகிடுது. தென் ஒரு 14, 64. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 128. யா, ஸோ 128 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? இதில் ஏகப்பட்ட லாஜிக் இருக்கும் ஃபைட்டர்ஸ். சம்டைம்ஸ் வந்து இப்போ டேரெக்டாக பொசிஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொசிஷனுக்கு ஆப்போசிட் லெட்டர் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணுக்கு ஆப்போசிட் எம்மோ வரும். அப்போ எம்மோட பொசிஷன் நம்ம ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்துருக்கிற 5 லெட்டருக்குமே ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிச்சி அதோட நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? 5 லெட்டர் இருக்கா? ஸோ இப்போ 5ன்னு வச்சுக்கிட்டு காமனாக ஒரு நம்பர் 6 மல்டிப்ளை பண்ணி 13 போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டடிலையும் 5 லெட்டர் இருக்கா? 6 பண்ணி 30 போடுவாங்க. தென் நெவருக்கு 5 லெட்டர் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இங்கே 3 லெட்டர் கொடுத்துட்டு அப்போ காமனாக 6 பண்ணால் 18 வர மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 3-4 மெத்தட் இருக்குது. எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ஆன்சர் போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போது 5th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ்.
இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? யா, ஆல் பைசைக்கிள்ஸ் ஆர் வீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் பைசைக்கிள்ஸ் ஆர் வீல்ஸு. தென் சம் பைசைக்கிள்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸு. சம் பைசைக்கிள்ஸ் ஆர் வெஹிக்கிள்ஸு. தென் சம் வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் டயர்ஸு. ஓகே, ஸோ சம் vehicles are not tires. இதுக்கு பேர் கொடுத்துடலாமா? யா, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள், இது வந்து வீலு. தென் அதுக்கப்புறம் ஆல் பைசைக்கிள்ஸ் ஆர் சம் பைசைக்கிள்ஸ் ஆர் வெஹிக்கிள்னு சொன்னாங்களே, இது வந்து வெஹிக்கிள். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இது வந்து டயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸ் சிம்பிள் இருக்கிற மாதிரி இங்கே, ஏன்னா சம் வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் டயர்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? யா, ஸோ இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். சம் டயர்ஸ் ஆர் சம் பைசைக்கிள்ஸ் ஆர் டயர்னு சொல்கிறாங்க. ஸோ பைசைக்கிளுக்கும் டயருக்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் நீங்களே பாருங்கள், நம்மளுக்கு பைசைக்கிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே இருக்குது. ஓகேங்களா? டயர் இங்கே இருக்குது. தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் தட். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இது தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் முடிவு வந்து தப்பு தான். தென் ரெண்டாவது பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சம் வீல்ஸ் ஆர் நாட் எ வெஹிக்கிள். வீல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வெஹிக்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ வீலும் வெஹிக்கிள் வந்து ஆக்சுவலி ஷேர் பண்ணுது ஸ்பேசஸை. ஆனால் இவங்க நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு டோட்டலி ராங் தான். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே தப்பாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அப்போ இரண்டு முடிவுகளும் தப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு செகண்ட் ஆப்ஷனா? யா, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஈஸியான கொஷின் தான். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், லீவுக்கு வந்து நம்ம 42ன்னு கோட் பண்ணுறாங்க, டீமுக்கு 36, தென் ஆஃப் ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரி தான், LEAVE. ஓகேங்களா? ஸோ எல்லுக்கு 12ன்னு தெரியும், இக்கு 5, ஏக்கு 1, தென் 22 அண்ட் 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 வருது ஃபைட்டர்ஸ். தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 44 அண்டு 45. வெயிட் 34 தானே? யா, 35. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 45 வருது. -3 பண்ணால் நம்மளுக்கு 42. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், -3 பண்ணுறோம். ஓகேங்களா? யா, -3 ஞாபகம் வச்சுப்போம். நம்மளுக்கு டீம் இருக்குது, TEAM. ஸோ 20 ஒரு 5 1 13. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 25 அண்டு ஒரு 14. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 39 வருதா? தென் -3 36. ஸோ 36 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. சூப்பர். இப்போ இந்த சேம் லாஜிக்கை நம்ம ஆஃபருக்கு அப்ளை பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். OFFER. ஓகேங்களா? ஸோ 15 6 6 ஒரு 5 தென் ஒரு 18. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12 ஒரு 18 பார்த்தீங்கன்னா 30 வந்துடுது. இங்கே ஒரு 20 இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணால் 50 வந்துடுது. தென் -3 பண்ணால் 47. யா, 47 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 7th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு 2 சைனை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 90 வரணும். ஆனால் அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து டிவைட் வந்து கரெக்டாக ஆகுது. பட் இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் போட்டால் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வருமா ஃபைட்டர்ஸ்? வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம இப்போவே ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது. தென் செகண்ட் ஆப்ஷன் வரலாம், இன்ட்டுக்கு பதிலாக நம்ம மைனஸ் போடுறோமா? ஓகே, இது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 62 ப்ளஸ் ஒரு 12, மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போட்டு 42/7, தென் -44. ஓகேங்களா? யா, ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ணால் 6 வருது. 72 வருது. யா, 72 அண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 4 அண்டு 34. ஸோ ஒரு 44 வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 90 வருது. ஸோ ஆப்வியஸாக. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. சூப்பர். 8th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ 4th இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. யா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் பார்க்கலாம். சர்க்கிள் வந்து பாருங்கள், ரைட்டு டாப்பில் இருக்குது, தென் பாட்டத்தில் வந்துருக்கு, ரைட்டில் இருக்குது, தென் அப்புறம் லெஃப்ட் போயிருக்கு. அதாவது கிளாக் வைஸ் வந்து ஒவ்வொரு பொசிஷனாக அது மாறிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ரைட்டில் லெஃப்ட்டில் வரணும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்த வரணும். ஸோ அப்படி வர மாதிரி எல்லா ஆப்ஷனும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டாக தான், தெளிவாக தான் கொடுத்துருக்கானுங்க. யா, தென் அதுக்கப்புறம் இந்த 2 லைன் இருக்கலாம் ஃபைட்டர்ஸ். இதுவும் பாருங்கள் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது. இங்கே இருந்தது இப்போ இங்கே வந்திருக்கு, தென் கீழே வந்திருக்கு, கீழே இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்த வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8.
9th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? யா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது, நம்பர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா -5 வருது. தென் அகெயின் -5 தான். ஸோ அகெயின் -5. ஸோ 5 மைனஸ் பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ 93ல் -5 போனால் நம்மளுக்கு என்ன வரும்? 88ஆ? யா. ஸோ 88 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. 10th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் 2 லெட்டர் வச்சு தான் கொஷினே கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ டியிலேருந்து இ வந்திருக்கு. ஸோ +1, இலேருந்து ஜிக்கு +2வா? யா +2. தென் ஜிலேருந்து ஜேக்கு +3. ஸோ நெக்ஸ்ட்டு +4. நெக்ஸ்ட்டு என்னப்பா, என்லேருந்து +5 பண்ணோம். ஸோ 14 +5 பண்ணால் நம்மளுக்கு 19 வருது. நத்திங் பட் எஸ். ஸோ எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? 1 இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதர் 1 இஸ் அ 4th ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம எஸ்லேருந்து என்ன வந்திருக்கு, என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ்? -5ஆ, தென் -4ஆ, தென் -3, தென் -2, தென் -1 பண்ணோம். ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு டி தான் வரணும். ஸோ அப்போ எஸ்டி வர மாதிரி 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பரான கொஷின், சூப்பராக சால்வ் பண்ணியாச்சு. யா, நவ் வி சால்வ் த 11th கொஷின். ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, இது பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா டாப்பில் போயிருக்கு. தென் இந்த சைடு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி வந்திருக்கணும், வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஈஸ்ட்டை நோக்கி பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 4th ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனை இப்போ கேன்சல் அவுட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு ஏரோ மார்க் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எங்கே வந்திருக்குன்னா ஈஸ்ட்டை பார்க்குது. வெயிட் இதில் வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி, அதாவது கிளாக் வைஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கீழே பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 விதமாக நம்மளுக்கு விளையாடி இருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக பாருங்கள் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கும் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். சூப்பர். நம்ம இப்போது என்ன கொஷின்ப்பா, அகெயின் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின், 12th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 18 இன்க்ரீஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஒரு 30னா கூட 16, அகெயின் ஒரு 18 தான். ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு 18 தானா? யா 18 தான். ஸோ அப்போ 64லேருந்து 18 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 82 வரணும். ஸோ 82 இருக்கா? எஸ் இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். நம்ம 13th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 8க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக 5 தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு தெரியும் கிளாக் வைஸ் பார்க்கும்போது 7க்கு ஆப்போசிட் 8 அண்டு யா, அப்போது 7 தான் ஆன்சரு. ஓகேங்களா? சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கொஷினில், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேஸில் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்குது. அதாவது கிளாக் வைஸ் போகும்போது தென் 6 இருக்குது. ஸோ இது செகண்ட் டேஸில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு 8 இருக்குது, தென் 9 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும், இதுவும் 2 ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ 5க்கு ஆப்போசிட் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அது போட்டுருவாங்க. ஓகேங்களா? மேபி 4ஆக இருக்கலாம். ஓகேங்களா? எனிதிங். ஸோ அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கொஷனில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ், அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த இடம் மட்டும்தான் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் அதுக்குள்ளே வருமானு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வரா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த லைனுக்கும் வெயிட்டு திருப்பி நான் காட்டுறேன். யா, ஸோ இந்த லைனுக்கு பக்கத்துலேயே தான் சர்க்கிள் இருக்குது. அப்போ சர்க்கிள் இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அதேமாதிரி இங்கேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 4 சர்க்கிள் வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. இப்போ நம்ம 15th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். நம்பர் அனாலஜி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எம்மோட கோடு, என்னோட கோடு, ஓவோட கோடு கண்டுபிடிச்சா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ எனக்கு ஓ வந்து டிவைட் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் எல்லாமே டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓ டிவைட் சிம்பிள்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து 11 கிடைக்குது. தென் 46ல் 11 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் மிச்சம், ஒரு 35ஆ? யா 35 வேணும் ஃபைட்டர்ஸ். ஆனால் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 35 வருதா? எனக்கு வருது. ஸோ அப்போது எம்முக்கும் ப்ளஸ்ஸு தான், என்னுக்கும் ப்ளஸ்ஸு தான். ஓகேங்களா? ஸோ இதுபடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் செகண்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன். 68 ப்ளஸ் ஒரு 13 ப்ளஸ் 65 டிவைட் பை 13. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் ஒரு 5 வருது, ஆட் பண்ணால் ஒரு 18. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு 5 16, ஒரு 1 86 கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் வே நம்ம கொஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். +70 +85
டிவைட் பை 17. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் 5 டைம்ஸ் வருது. ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 45 ஒரு 70 ஆட் பண்ணோம் 5 11. ஸோ 115 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்னப்பா பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு ஏசி அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா? யா, டிஇ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எஃப்இயில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எஃப்இயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட்டு யூஎஸ் வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படியே தான் வந்திருக்கு. அதுமாதிரி பிஏவும் அப்படியே வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு எஃப்ஓ அப்படியே வரணும். ஸோ எஃப்ஓ அப்படியே வர மாதிரி தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. சூப்பரான கொஷின், ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கஷ்டப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதில் பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரைடர்ஸ், எனக்கு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ஜிஜி ஹெச்ஹெச் ஐஐஜேஜே. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கு எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஹெச் வரணும். இங்கே ஹெச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஸோ ஐ வரணும், திருப்பியும் ஐ தான் வரணும், பிகாஸ் 2 டைம் ஐ வரணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹெச்ஐஐ எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. சூப்பர். இப்போ நம்ம 18th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, சிட்டிங் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். ஓகே, சென்டர் ஃபேஸ் பண்ணுறாங்க. சூப்பர். இதுக்கு முன்னாடி சென்டரை ஃபேஸ் பண்ணாத மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். லீவ் இட். வருண் ஹூ இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ராகுல். ஸோ ராகுலுக்கு இமிடியேட் லெஃப்டில் வருண் இருக்கார். அண்டு இஸ் ஆல்சோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் டீனா. ஸோ டீனாக்கு செகண்ட் ரைட்லேயும் வருண் இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விளையாடி இருக்காங்க வேர்ட்ஸை வச்சு, பட் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். என்னன்னா, ஃபஸ்ட்டு வருண் பற்றி சொல்கிறாங்க. வருண் ஹூ இஸ் த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ராகுல். ஸோ ராகுலுக்கு இமிடியேட் லெஃப்டில் வருண் இருக்காரு. அண்ட் ஆல்சோ இஸ் அ செகண்ட் டு த ரைட் ஆஃப் டீனா. டீனாக்கு செகண்ட் ரைட்டில் இருக்காரு. ஓகேங்களா, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தென் சுரேஷ் இஸ் நாட் நெக்ஸ்ட் டு வருண். ஸோ சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வருணுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அப்போ இங்கே தான் சுரேஷ் வந்தாகணும். ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு யாருப்பா, ரிமைனிங் வந்து பிரியா தான் இருக்காங்க. ஸோ பிரியா தான் வருண் பக்கத்தில் வரணும். ஸோ ஹூ இஸ் த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ராகுல். ஸோ ராகுலுக்கு செகண்ட் லெஃப்டில் நம்மளுக்கு பிரியா இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5. ஓகேங்களா, ஸோ 5 பேர் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஒரு வட்டத்தில் மையத்தை நோக்கி பார்த்துருக்காங்க. யா, ராகுல் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் வருண். ஸோ ராகுலோட இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் வருண் வந்து பார்த்தீங்கன்னா டீனாவின் வலது புறத்தில் 2வது இருக்கிறார். ஸோ டீனாக்கு வலது புறத்தில் 2வதாகவும் இருக்கிறார். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் சுரேஷ் வருணுக்கு அருகில் உட்காரவில்லை. சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வருணுக்கு அருகில் இல்லைன்னா அப்போ இங்கே தான் வந்தாகணும். ரிமைனிங் இருக்குது பிரியா தான். ஸோ இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, ராகுலின் இடது புறத்தில் 2வதாக இருக்குது யாருன்னு கேட்குறாங்க, பிரியா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். நம்ம இப்போ 19th கொஷின். ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறாங்க பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்ரு லாஸ்ட் 2க்கு அப்படியே ஷஃபுல் பண்ணுறாங்க. ஷஃபுல் பண்ணி அண்டு தேர் பொசிஷனும் மாற்றுறாங்க. ஓகேங்களா, சூப்பர். அதாவது இஎல்னு வரது எல்இன்னு போட்டிருக்காங்க. இப்போ எஃப்யூக்கு யூஎஃப்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அதேமாதிரி நம்மளுக்கு ஆர்எஸ்க்கு எஸ்ஆர்னு முடியணும் நம்மளுக்கு. ஸோ எஸ்ஆர்னு முடியுதா, சாரி எஸ்ஆர்ன்ற மாதிரிங்க இங்கே சிஎல் பார்க்கணும்ல, எல்சின்னு முடியணும். யா, ஸோ எல்சின்னு எங்கே முடியுது வைடர்ஸ், நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவோம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இந்த ட்ரோன் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு, அதாவது 4 லெட்டர் வந்து டேரெக்டாக அப்படியே ஃபஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்போது டிஐஓஎன்னு ஃபஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்களா? யா, அப்போ நம்மளுக்கு டிஎஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும், டிஇஆர்எஸ். ஸோ டிஇஆர்எஸ் கரெக்டாக வந்திருக்கா? அப்பயே நம்ம செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷனில் 4th ஆப்ஷனை செக் பண்ணோம். தென் இப்போ நம்மளுக்கு சிஇ தான் வந்திருக்கு. சிஇ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த செகண்ட் லெட்டர் வந்து அதை பொசிஷனை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யூஎஸ் கொடுத்துருக்காங்களா, எஸ்யூன்னு வரணும். ஓகேங்களா, ஸோ எஸ்யூ வர மாதிரி எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, பட் இட்ஸ் அ வெரி ஈஸி கொஷின். ஓகேங்களா, 20th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துலாமா? 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுதா ஃபைட்டர்ஸ் என்ன வரும்ன்ட்டு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த 2 டைஸ் மட்டும் பாருங்கள்.
2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. இந்த மாதிரி 2 நம்பர் காமனாக இருக்குன்னா 2 டேஸில் இந்த ரிமைனிங் இருக்கிற நம்பர் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் 100%. அப்போ 1க்கு ஆப்போசிட் 6 தான். இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? நீங்கள் கண்டபடி எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் பார்க்குறீங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுன்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 24ல் கேட்டிருந்தா ரீசனிங் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏன் மார்க் குறையுதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் இல்லை 2 மார்க் குறையுதுன்னா நீங்கள் அப்படியே அதை விட்டுறாதீங்க. எதனால் அந்த டாப்பிக்கில் மார்க் குறையுது, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அதுன்றதை அனலைஸ் பண்ணி தென் நாளைக்கு போடுற 32 வீடியோவை சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக வீடியோ வரும் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.